அருமையான தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த செய்திக்குள்ளாக்களை வரவேற்கிறோம். இந்த செய்தி மிக மிக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். எப்படியாக பணத்தை சம்பாதிப்பது, கடன் இல்லாத ஒரு வாழ்வு எப்படி வாழ்வது என்பதை குறித்து நமக்கு நம்முடைய ஆண்டவர் வேதத்திலே வேத வசனங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முடிந்தால் ஒரு பென், ஒரு பேனா, ஒரு நோட் புக் எடுத்துக் கொள்ளுங்கள், வேதத்தை வைத்துக் கொள்ளுங்கள், குறிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். மிக மிக உங்க வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்கும். புரியுங்களா? நம்முடைய செய்திக்கு முன்பதாக கூட கர்த்தரை நாம் துதித்து, ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார், நம்முடைய வாழ்வில் குறைகள் என்பதே கிடையாது என்று அவரை நாம் துதித்து அதுக்கப்புறமாக செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் போதினிலே, எங்கும் ஒளி ஆகா, எங்கும் ஒளி ஆகா, எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி ஆகா, எங்கும் ஒளி ஆகா, எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாய் ஆகியதால், என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாகியதால், என் உள்ளமே ஆகா, என் தேவனை ஆகா, எந்நாளும் புகழ்ந்திடுமே, என் உள்ளமே ஆகா, என் தேவனை ஆகா, எந்நாளும் புகழ்ந்திடுமே. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை என் மெய்ப்பராய் நான் கொண்ட பொழுது என் வாழ்வில் இருந்த எல்லா குறைகளை அவர் நீக்கிவிட்டார். பற்றாக்குறையை நீக்கிவிட்டார். என்னுடைய கடன் பிரச்சனை ஆண்டவர் நீக்கிவிட்டார். என்னுடைய பண தேவைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு நிறைவின் பாத்திரமாய் இன்றைக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. காரணம், நான் கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டதினாலே, இயேசுவை என் மெய்ப்பராய் நான் கொண்டதினாலே என் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டார். என் கவலைகளை எல்லாம் நீக்கி போட்டார். என் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார். என் கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றினார்.
ஒரு காலத்திலே கடன் பிரச்சனை அதிகமாய் தவித்துக் கொண்டிருந்தேன். நிறைய கடன்கள், எப்படி இதை மேற்கொள்வது என்று தெரியாத பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விழுந்தேன். ஆண்டவரே, என்னுடைய திராணியினால, என்னுடைய பலத்தினால இந்த கடன் பிரச்சனை நான் மேற்கொள்ள முடியல. ஆனால் நீர்தான் எனக்கு வழியை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய சமூகத்திலே நான் வந்து விழுந்த பொழுது என்னுடைய துணைவியார் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். அவர்களும் என்னோடு கூட இணைந்து கர்த்தர் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திய பொழுது, தேவனை துதித்த பொழுது, ஜெபித்த பொழுது, கர்த்தர் அற்புதமாய் சூரியனை கண்ட பணியை போல என் கடன் சுமையை அற்புதமாய் ஆண்டவர் நீக்கினாருங்க. ஹல்லேலூயா. தேவன் என்ன வந்து ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசி, தேவன் எங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு உடனடியாக தேவன் இன்ஸ்டன்டாக அற்புதம் செய்தார். அது கர்த்தரால் தான் ஆனது என்று நான் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்களும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வைக்கின்ற பொழுது தேவன் அந்த கடன் என்ற நுகத்தடியை முறித்து பொருளாதாரத்தில் பணத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, பணத்தை சேமிப்பதற்கான பலனை, பணத்தை செலவழிப்பதற்கான அனந்த நாணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவள் இடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி என்ன செய்துட்டா, அவன் தீர்க்கதரிசி மரித்து போய்விட்டான். மரித்து போன பொழுது அவன் எப்படிப்பட்டவரான்? கடனை வைத்துக் கொண்டு போய்விட்டான். கடனை வைத்துக் கொண்டு போய்விட்ட பொழுது அவள் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவின் இடத்துல வருகிறார். வந்த பொழுது அவர் ஆலோசனை, அவருக்கு தீர்க்கதரிசி ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனை கொடுத்த பொழுது அதன்படியாக அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். பார்க்கிறோம், கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிற ஒரு சகோதரி, பிள்ளைகள் இருக்கிறார், கணவர் மரித்து போய்விட்டான், இந்த கடனை எப்படி அடைப்பது? அந்த கடன் கொடுத்தவர்கள் பிள்ளைகள் எல்லாம் பிடித்து போக ஆயத்தமாக இருக்கிறாங்க. அப்ப அந்த சூழ்நிலையிலே அவள் தீர்க்கதரிசனத்துக்கு வந்த பொழுது அவளுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. என்னன்னா, அவர்கள் குடும்பமாக ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாள். புரியுங்களா? ஆலோசனை கொடுத்த பொழுது அவள் ஒரு கடனில்லாத ஒரு வாழ்வு வாழ, கணவன் வைத்துவிட்டு சீட்ட கடனை, அந்த கடனிலிருந்து எப்படி மீள்வது, எப்படியாக அவர்கள் ஆசீர்வாதமாய் பணத்தை சம்பாதித்து கடனை அடைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ இங்கே தீர்க்கதரிசி கற்றுக் கொடுக்கிறார். அதன்படி கீழ்ப்படிந்து அந்த சகோதரி செய்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்கிறார்? அவர்கள் குடும்பமாய் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. புரியுங்களா? கடன் பிரச்சனை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், குடும்பமாக நீங்கள் தனிமையிலே உங்கள் கடன் பிரச்சனை நீ மேற்கொள்ள முடியாது. மிகவும் கஷ்டம். தனிமையிலே கடனை நீ மேற்கொண்டு வருவது இலகுவான ஒரு காரியம் அல்ல. நீ குடும்பஸ்தனாக இருந்தால் குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் குடும்பமாக அந்த கடன் பிரச்சனையை மேற்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை கணவனும் மனைவி இருந்தீங்கன்னா கணவனும் மனைவியும் துணையாக இருந்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று திட்டங்களை தீட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப குடும்பத்துல அனைவரும் இணைந்து ஒரு தீர்மானம் எடுத்தாதான் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கடனிலிருந்து வெளியே வருவதற்கு குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் என்ன தீர்மானம் எடுக்கணும். நீங்க தீர்மானம் எடுப்பது மட்டுமல்ல, ஒன்றாக செயல்பட்டால் தான் நீங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்ப கணவனோ மனைவியோ அதிக செலவாளியாக இருந்தா அவர்கள் ஒருபோதும் கடனில் இருந்து மீள முடியாது, கடனில் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு வர முடியாது. ஒருவர் என்ன வந்து பாருங்க, ஊதாரியா அளவுக்கு மேல் செலவழித்தார்கள் என்றால் குடும்பம் கடனுக்குள்ளதான் சொல்லும். அப்ப குடும்பத்துல கணவன் மனைவியோ அவர்கள் அளவுக்கு மீறி அவர்கள் வந்து செலவழிக்க கூடாது. ஹல்லேலூயா. அதே போல மிகுந்த கஞ்சத்தனத்தோடு மட்டுமல்ல, மிகுந்த செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஓவர் ஸ்பெண்டிங் இருக்கக்கூடாது. ஏன்னா அதே போல மிகுந்த என்ன செய்யக்கூடாது, கஞ்சத்தனம். புரியுங்களா? ஆனா சோறு சாப்பிட்ட கையால காக்கா கூட விரட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சோறு பருக்க கூட பறந்து உழுது காகம் அதை சாப்பிட்டுருன்னு சொல்லிட்டு கஞ்சத்தனம் அப்படிம்பாங்க. புரியுங்களா? அப்படி அல்ல. புரியுங்களா?
வீட்டில் தானே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம், லைட் எதுக்கு, விளக்கு ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுமே, கரண்ட் பில் ஆகுமே, அப்படி கஞ்சத்தனம் அல்ல. புரியுங்களா? அதிக கஞ்சத்தனத்தோடு இருக்கக்கூடாது. அதே வேளை அதிக அளவுக்கு மீறி நீங்க செலவழிக்க அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்ப செல்வத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்க முதல்ல சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், குடும்பத்தை நடத்துகிறோம். இந்த செய்தியை கொள்வதற்கு முன்பாக கூட நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் இணைந்து எப்படியாக பணத்தை பெருக்க வேண்டும், ஹல்லேலூயா, இன்னும் எப்படியாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், இன்று எப்படியாக குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று இந்த செய்தி கொடுப்பதற்கு முன்பாக நாங்கள் பேசிக்கொண்டு வந்து இந்த செய்தி உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் தான் நீங்க திருமணமானவர் என்றால் மனைவியோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். திருமணமானவர் மனைவி இருந்தால் கணவனோடு சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு அநேக திருமண வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம் என்ன? பண பிரச்சனை தான் அநேக திருமணங்கள் முறிந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. அநேக திருமண வாழ்க்கையிலே அந்த குடும்பம் கஷ்டமாக, குடும்பத்தில் பிரிவினைகளும் விவாகரத்துகளும் குடும்பத்தை முன்னோக்கி செல்வதற்கு ஒரு பெரிய முக்கியமான காரணம் பணப்பிரச்சனை வருகின்ற பொழுது ஒருவர் குற்றம் சொல்லி, நீ அதிகமாக செலவழிக்கிற, நீ சரியா பொறுப்பில்லை என்று சொல்லி ஒருவர் சாத்தானுக்கு இடம் கொடுத்து சாத்தான் மகிழ்ந்து குடும்பத்தை இரண்டாக பிரித்து விடக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால்தான் ஒருவர் வாங்கிய கடன் நிமித்தம் மற்றவர் செலவழிக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை அவர்கள் என்ன செய்றாங்க? இழந்து போய் விடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கணவன் அதிகமாக ஊதாரி செலவழித்தால் மனைவி குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டிய அந்த சுதந்திரத்தை அவர்கள் இழந்து போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பசுமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணையை போல உங்கள் இருதயத்தில் பதிஞ்சாதான் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, பணத்தை சம்பாதித்து பணத்தை எவ்வாறு செலவழிக்கக்கூடிய வாழ்க்கை நீங்க வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்ப இரண்டு பேருக்கும் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் என்ன செய்ய, ஒரு மனமாக இருக்க வேண்டும். ஒரு முடிவுக்குள்ளாக நீங்க வரணும். கணவன் மனைவியும் ஒரு மனமாக ஒரு முடிவுக்குள்ளாக நீங்க வருகின்ற பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க மேலே வர முடியும். ஹல்லேலூயா. முக்கியமாக கணவன் மனைவியும் உங்க பிள்ளைகள் வளர்ந்திருந்தா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் எப்படி வருமானத்தை பெருக்குவது என்று. ஹல்லேலூயா. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் குறித்துக் கொள்ளுங்க. எப்படி நம்ம குடும்பத்தில் வருமானத்தை பெருக்குவது என்று கணவன் மனைவியும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் குடும்பமாய் வருகின்ற பொழுது எப்படி பணத்தை பெருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்ப வருமானத்தை எந்த வழிகளிலே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நீதியின் வழியிலே எப்படி பெருக்குவது என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அடிஷனல் இன்கம் எப்படி நம்ம என்ன செய்ய பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், பொருட்களை பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும் என்றால், ஒன்று 4 விதத்திலே பணத்தை சம்பாதிக்கலாம். புரியுங்களா? ஒன்று உங்கள் வேலையை நிமித்தமாய் பணத்தை சம்பாதிக்கலாம். இரண்டாவது அதாவது செல்ஃப் பிசினஸ், சுய வேலையை நிமித்தமாய் சொந்தமாக தொழில் செய்வது மூலமாக பணத்தை நீங்கள் பெருக்கலாம். மூன்றாவதாக பிசினஸ், வியாபாரம் செய்வது மூலமாக பணத்தை நீங்கள் பெருக்கலாம். நான்காவது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு செய்வது மூலமாக பணத்தை நீங்கள் பெருக்கலாம். பணத்தை எத்தனை வழிகளிலே பெருக்கலாம் கவனித்தீங்களா? சொல்லுங்க. ஏன்னா 4 நான் மறந்துட்டேன், நீங்க சொன்னதை மறந்துட்டேன், இல்ல கவனிக்காம விட்டுட்டேன் என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். 4 விதத்தில் பணத்தை சம்பாதிக்கலாம், குறித்துக் கொள்ளுங்கள். ஒன்று, நீங்க செய்கிற வேலையின் மூலம் பணத்தை சம்பாதிக்கலாம், அதுல ஒரு அளவுக்கு தான். இரண்டாவது சுய வேலை, செல்ஃப் பிசினஸ் செய்வது மூலமாக இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு பணத்தை சம்பாதிக்கலாம். மூன்றாவதாக நீங்க பிசினஸ் செய்வது மூலமாக திரளான பணத்தை சம்பாதிக்கலாம். நான்காவதாக இன்வெஸ்ட்மெண்ட், சம்பாதித்த நீங்க உங்களுடைய சேமிப்பை முதலீடு செய்வது மூலமாக இன்னும் விரைவான அதிக பணத்தை நீங்க சம்பாதிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4 விதத்தில் பணத்தை சம்பாதிக்கலாம் என்று சொல்லிக் கொடுத்தேன். அதுல பாருங்க, நல்ல வருமானத்தை தரக்கூடிய 4 முதலீடுகள். 4 முதலீடுகளில் நீங்க பணத்தை போடுகின்ற பொழுது அவ என்ன செய்யும்? அதிக வருமானத்தை தரும். புரியுங்களா? குறைந்த வருமானம் அது பாதுகாப்பானது. அதிக வருமானம் என்பது அதிக ரிஸ்க் உள்ளது. இப்போ குறைந்த வருமானம் வந்துச்சுன்னா அதுல நஷ்டம், நீங்க நஷ்டப்பட்டு அதில் போயிட மாட்டீங்க, வீடை விற்க வேண்டியதில்லை, அது இல்லை. ஆனால் அதிக வருமானம் வந்துச்சுன்னா அது அதிகமாக முதலீடு பண்ணுகின்ற பொழுது அது நஷ்டப்பட்டு போனால் சொத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும், வீடை இழக்க வேண்டியதாக இருக்கும். புரியுங்களா? நமக்கு 2 விதத்தில் வருமானம் வரக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று,
உழைப்பினால உங்களுக்கு வருமானம் வரும். நீ உழைப்பதன் மூலமாக வருமானம் வரும். இரண்டாவதாக உழைப்பற்ற வருமானம், அதாவது பணத்தை நீங்க முதலீடு பண்ணுகின்ற பொழுது உங்கள் பணம் உங்களுக்கு பணத்தை கொண்டு வரும். ஆனா மணி மல்டிபிளிகேஷன், பணம் இருக்கிற இடத்துல தான் பணம் சேரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப உழைப்பின் மூலம் நம்ம ஆரம்பத்தில் உழைப்பின் மூலம் பணத்தை சம்பாதித்து விட்டு நீங்க தூங்கினா கூட உங்க பணம் உங்களுக்கு பணத்தை உருவாக்கி கொண்டே இருக்கணும். உழைப்பற்ற வருமானம், அதை நீங்க வாழ்க்கையில நோக்கமாக வைத்து செய்யும்போது நீங்க தூங்கினா கூட உங்க பணம் உங்களை அங்க மல்டிபிளிகேஷன், உங்க பணம் உங்களுக்கு பணத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். அநேக பணக்காரர் பாருங்க, அவங்க வேலை செய்வாங்க, தூங்கினாலும் அவங்க போட்ட முதலீடு, அவங்க தொடங்கின ஃபேக்டரியில பணம் அவங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை, பணத்தை எப்படி சம்பாதிப்பது, கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ்வது, என சம்பாதித்த பணத்தை எப்படி அனுபவிப்பது, இதுதாங்க வாழ்க்கையில் மிக முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அநேக கணவன்மார்கள் தங்களுக்கு என்ன செய்யறாங்க, சம்பாதித்த அநேக கணவன்மார்கள் கடன் தான் வாங்கினது கூட மனைவிக்கு சொல்வது கிடையாது, மனைவிக்கு தெரியப்படுத்துவது கிடையாது, அது மறைத்து விடுகிறார்கள். தான் வாங்கினதை மற்றவருக்கு தெரியாமல் அடைத்து விட வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறாங்க, முயற்சி செய்ய முடிவதில்லை. எங்களுக்கு தெரியும், அநேகரை பார்க்கிறோம். ஏன்னா மனைவி கடன் வாங்குறா கணவனுக்கு தெரியாம, கணவனுக்கு கடன் வாங்குறா மனைவிக்கு தெரியாம, ஏன்னா தாய் கடன் வாங்குறா பிள்ளைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி, இப்படி அநேகர் கடன் வாங்குற குடும்பத்தில் மற்றவருக்கு தெரியக்கூடாது என்று அடைத்து விட வேண்டும் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அங்க என்ன செய்யல, அவங்களால அடைக்க முடியவில்லை, கடனில் இருந்து மீண்டு வர முடியவில்லை. நம்ம இங்கே பார்க்கிறோம், இந்த 2 ராஜாக்கள்ல பார்த்தோம்ல, அங்கே பார்க்கின்ற பொழுது தீர்க்கதரிசி கடன் வாங்கினார், மனைவிக்கு அது சொல்லல. அவன் மரித்து போன பிறகுதான் தெரிகிறது, கணவன் செத்து போனாலும் கடனை வச்சுட்டு செத்து போயிட்டான்ட்டு மனைவிக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்று பிள்ளைகளுக்கு போதிங்க, எப்படி சேமிக்க வேண்டும் என்று பிள்ளைக்கு போதிங்க, எப்படி அந்த பணத்தை கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, எப்படியாக அந்த பணத்தை கொண்டு எப்படியாக வாழ்க்கையை என அனுபவிப்பது என்று நீங்க என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா. சொன்னது மறந்து போச்சா? 4 காரியத்தை சொன்னேன். 1, பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும், பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும், பணத்தை கொண்டு எப்படி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இதை பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் வசனம் 6. முக்கியமாக பாருங்க, இந்த நீதிமொழிகள் 22வது அதிகாரம் பூரா பணத்தை குறித்து சொல்லுகிறது. இந்த 22வது அதிகாரத்தை பூரா படிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. Proverbs chapter 22ல என்ன டெல்லிங் மணி மேட்டர்ஸ், மணியை பணத்தை எப்படி கையாள்வது, பணத்தை கொண்டு என்ன செய்வது என்று ஒரு அதிகாரத்தையே நமக்கு சாலமோன் நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறாரு. நீதிமொழிகள் 22:6 என்ன சொல்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. பிள்ளைகளை அருமையாய் வளர்க்கின்ற பொழுது கர்த்தருடைய கிருபையினால எங்க பிள்ளைகளை கோல்டன் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே போதித்து, ஆண்டவரே அற்புதமாய் நடத்தி, ஆண்டவரே ஊழியத்திலையும் பயன்படுத்தி பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். காரணம், அவர் சிறு பிள்ளையா இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஜெபித்தோம், கர்த்தர் கிருபையா அந்த பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது முன்னுரிமை என பிள்ளைகளுக்கு எதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, எதை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு பெற்றோர் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பாருங்க, பணத்தை காட்டிலும் மேன்மையான சில காரியங்கள் இருக்குது. பணம் தான் முக்கியம் இல்லை, பணத்தை காட்டிலும் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி உள்ள சில காரியங்கள். 1, ஆரோக்கியம். சரீரம் ஆரோக்கியம் இருந்தால் தான் நீங்க எல்லா காரியங்களும் செய்ய முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரத்தை வரைய முடியும். சரீர ஆரோக்கியம் இருந்தால் தான் நல்ல பிள்ளைகளை கவனிக்க முடியும், குடும்பத்தை சமைக்க முடியும், கணவனை கவனிக்க முடியும், என அதே போல வேலைக்கு போக முடியும். நல்ல சரீர ஆரோக்கியம் இருந்தால் ஊழியத்தை செய்ய முடியும். சரீர ஆரோக்கியம் இருந்தால் தான் குடும்பத்தை செய்ய வேண்டிய கடமை, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியும். அப்ப முதலாவது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நல்ல பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுக்கணும். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க இருந்தா தான் நல்லா படிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், பிசினஸ் பண்ண முடியும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று பணத்தை காட்டிலும் விலையேறப்பட்ட காரியம் 1 ஆரோக்கியம். பணத்தை காட்டிலும் விலையேறப்பட்டது, அது இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமானது ஆரோக்கியம். 2வது மகிழ்ச்சி. பணம் வைத்துட்டு மகிழ்ச்சியை நம்ம வாங்க முடியாது, மகிழ்ச்சி மிக முக்கியம்.
மூன்றாவது சமாதானம். பணத்தை காட்டில் மிக முக்கியமானது சமாதானம். பணத்தை காட்டில் மிக முக்கியமானது மரியாதை, ரெஸ்பெக்ட். புரியுங்களா? அது பணம் இருந்துட்டு உங்களுக்கு யாரும் மதிக்கலனாக்கா உங்களை எத்தி விட்டுட்டு போயிட்டு இருந்தா பணத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? மரியாதை. புரியுங்களா? அதுக்கப்புறம் நற்கீர்த்தி. பணத்தை காட்டிலும் மேன்மையானது நற்கீர்த்தி. பணத்தை காட்டிலும் மேன்மையானது தயை. இதெல்லாம் பணத்தை காட்டிலும் விலையேறப்பட்டது. இந்த காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டும். பணத்தால் பஞ்சு மெத்தையை வாங்கிடலாம், சொகுசான மெத்தையை வாங்கிடலாம், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாதுங்க. புரியுங்களா? தூக்கத்தை பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா? அப்ப பணத்தை காட்டிலும் உங்களுக்கு விலையேறப்பட்டிருந்தது மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் இருந்தா தான் தூக்கம் வரும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மனம் இருந்தா தான் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தா தான் நல்ல தூக்கம் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. அப்ப பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னன்னாக்க திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22 சொல்றா பாருங்க. அநேக பணத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தி, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், தய, இதெல்லாம் முக்கியமானதுப்பா. திரளான ஐஸ்வர்யத்தை காட்டிலும். ஹல்லேலூயா. பெண் பிள்ளையை பார்க்கலாம் தயையே நலமா. ஹல்லேலூயா. தயை. ஹல்லேலூயா. பாஸ்டர் கிறிஸ் அடிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா சிறு பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல, பிரைமரி ஸ்கூல்ல டிராமா வரும்போது அவங்களுக்கு பிடித்த ஒரு கேரக்டர் என்னன்னாக்கா அன்னை தெரசா கேரக்டர். இந்த அன்னை தெரசா கேரக்டர் மாதிரியே நடிச்சாங்க. வாழ்க்கை அதே போல தயை. யாரை பார்த்தாலும் ஓடி தெருவில் இந்திய தேசத்துக்கு போனா ஏழைகள் பிச்சைக்காரங்களா இருப்பாங்க, ஓடி ஓடி அவங்களுக்கு உதவி செய்வாங்க. புரியுங்களா? தயை. ஹல்லேலூயா. அதே போல எங்களுடைய வாலிப பசங்கள் அலன் பிரைட் பிராங்க்லியும் இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துக்கு ஓடி ஓடி அவங்களுக்கு உதவி செய்து ஆண்டவருக்குள்ள அவங்க நடத்துவாங்க. ஹல்லேலூயா. தயை. பொன் வெள்ளியை பார்க்கலாம் தயையே நற்கீர்த்தி. பணத்தை பார்க்கலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்ய முடியும்? விலை உயர்ந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லணும், கர்த்தருக்கு பயப்படுதலே கனத்தை உங்களுக்கு தரும், மற்ற எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் அது மேலானது. ஹல்லேலூயா. இப்ப பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்னா நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனத்துல தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் ஆகும். பாத்தீங்களா? இங்க தாழ்மையா இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் போது ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புரியுங்களா? இன்றைக்கு அநேகர் நல்ல வாய் ஒழுக பேசுவாங்க. நல்ல வாய், அதாவது கடன் வாங்கும் போது நல்லா உருகி உருகி பேசி கடனை வாங்கிடுவாங்க. ஆனா கடனை அடைக்காம அந்த கடன்காரன் வீட்டு தேடி வருவான். புரியுங்களா? அப்ப கடன் வாங்குவது திறமையான விஷயம் அல்ல, அடிமைத்தனத்தில் அது கொண்டு போய் விடும் நம்ம. ஹல்லேலூயா. புரியுங்களா? அப்படித்தான் நான் சில வருடங்களுக்கு கடன் வாங்கினேன். புரியுங்களா? ஊழியத்தின் நிமித்தம் காரியங்கள் இல்ல. அப்ப அது என்ன செய்ய அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போய் விட்டது. கர்த்தருடைய ஊழியத்தை விடுதலை செய்ய முடியல, நிம்மதியா தூங்க முடியல, ஊழியத்தை செய்ய முடியல, வேலையை பார்க்க முடியல, பிள்ளைகளை மனைவியை கவனிக்க முடியல. ஹல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஐஸ்வர்யவான் தரித்தினை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஹல்லேலூயா. இந்த அடிமையில சிக்கி விடாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை சாப்பிடுவதற்கு காசு இல்லைனாலும் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய காரியம், ஒருவேளை சாப்பிடுவதற்கு கூட உங்களுக்கு காசு இல்லைனாலும் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன் உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக சென்று விடும். அப்படி நீங்க தீர்மானம் எடுக்கின்ற பொழுது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. புரியுங்களா? அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடன் வாங்குவதை முற்றிலுமாய் வெறுத்து விடுங்க. தூர அதை பார்த்தாலே வெறுத்து ஓடி அதை பக்கமே திரும்பி பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் மற்றவர்களிடத்தில் தயவா இருப்பதும் மற்றவர்கள் கொடுப்பதும் ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. எங்க குடும்பத்துல பாருங்க, ஏன்னா எங்க தாயார் இருக்கின்ற தகப்பனர்லாம் எங்கள் ஊர்ல எங்க வீட்டுக்கு அநேக ஊழியக்காரங்க வருவாங்க, மற்றவங்க வருவாங்க, நல்லா கவனிப்பாங்க, அவங்களுக்கு காணிக்கையில் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தய பாராட்டுகின்ற போது கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுத்தார். பிசினஸ் காரியங்கள் செய்ய எல்லாவற்றிலும். என்னுடைய மாமியார் இருக்காங்க, அவங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதும் ஊழியக்காரன் யார் வந்தாலும் எழுதி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. கையில செலவு கூட அவங்க இருக்கிற பணத்தை அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஊழியர்களை கனப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவாய். அதனால் மற்றவர்கள் தயவாய் இருப்பதும் மற்றவர்கள் கொடுப்பதும் ஆசீர். அதனால்தான் அவருடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளையும் வெளிநாட்டில் கொண்டு போய் கர்த்தர் வைத்து பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை கொண்டு வைத்து ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா.
சிங்கப்பூர், பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா, இப்படி பல தேசங்களுக்கு என்னுடைய மாமியாருடைய அந்த சந்ததியை கர்த்தர் கொண்டு போய் ஆசீர்வதித்திருக்கிறது. காரணம், அவர்கள் மற்றவரிடத்தில் தயவாயிருந்தாங்க, மற்றவர்களுக்கு கொடுப்பதனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 9வது வசனத்திலே, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. கருணை கண்ணன் எப்படி இருப்பானா? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஹல்லேலூயா. அதனால உங்களை விட குறைவானவர்களை அலட்சியப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலிலே கர்த்தர் அவர்களை படைத்திருக்கிறார். அவர்களை அலட்சியப்படுத்தாதீங்க. தரித்திரர்களை ஏளனமாய் எண்ணாதீங்க. நீதிமொழியில் 22வது அதிகாரம் வசனம் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை விட குறைவானவர்களை அலட்சியப்படுத்தாதுங்க, தரித்திரர்களை ஏளனம் செய்யாதீங்க என்று நீதிமொழி 22:22 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 22:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மிக மிக முக்கியமான காரியத்தை சொல்றேன். எதற்கெடுத்தாலும் சாக்கு போக்கு சொல்வதும், முயற்சியை செய்யாமல் தோற்று போய் விடுவேன் என்று பயப்படுவதும் சோம்பேறித்தனத்தின் அடையாளம். ஹல்லேலூயா. சோம்பேறி சொல்லுவான் என்ன பாருங்க, சாக்கு போக்கு. தவிடு விற்க போனா காத்து அடிக்குதுன்னு சொல்லுவான். புரியுங்களா? ஏன்னா உப்பை போய் விற்க கொண்டு போனா மழை பெஞ்சிட்டு இருக்கு சாக்கு போக்கு சொல்லுவான். ஒரு கொடையை பிடிச்சிட்டு போகலாம், இல்ல ஒரு பாலித்தீன் சீட்டை மூடிக்கொண்டு செல்லலாம், ஏன்னா மறைத்து கொண்டு செல்லலாம். அவன் சோம்பேறி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பானாம். அதனால்தான் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் வசனம் 13 சொல்கிறது, வெளியே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவானா. ஹல்லேலூயா. சோம்பேறி வெளியே சிங்கம் இருக்கு, என்ன கொண்டு போட்டுரும், நான் வெளியே போறதுக்கு பயம்னா எப்படி சம்பாதிப்பது? ஹல்லேலூயா. இப்படி நிறைய பேர் எங்க வாழ்க்கையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சம்பாதிப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. சோம்பேறி இப்படி பல காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக நீங்க கோபப்படவே கூடாது. நீதிமொழி 22 வசனம் 24-25 அதிகமாய் கோபப்படுகிற பொம்பளை மட்டுமல்ல, ஆணும் நல்லா இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாதவர்கள் செழிப்படைய முடியாது. வாழ்க்கையில செழிப்பை விரும்ப வேண்டும் என்றால் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும், வாயை கட்டுப்படுத்த வேண்டும், மாமிசத்தின் இச்சைகளை கட்டுப்படுத்த வேண்டும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாதவன் செல்வ சீமானாய் மாற முடியாது, செல்வத்தை சம்பாதிக்க முடியாது. வாய்க்கு கட்டுப்படணும், மாமிச இச்சைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அதனால உங்களுடைய சரீரத்தினுடைய காரியங்களை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் செழிப்பை நீங்க அடைய முடியாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்க என்ன செய்யணும்? கோபக்காரனுக்கு தோழனாக போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால நீங்க பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும், யாருக்கும் ஜாமீன் போட்டுறாத, அதாவது என்ன சூரிட்டு போட்டுறாத, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். புரியுங்களா? நீதிமொழிகள் அதான் சொல்லுது. நீதிமொழி 22 வசனம் 26-27 கையெழுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுவர்கள் ஒருவனாகாதே. இன்றைக்கு அநேகர் பாருங்க, நண்பன் தானே போய் அவன் கடன் வாங்குறதுக்கு பேங்க்ல சூரிட்டு போடுறது, அவன் பணத்தை வாங்கிட்டு பிச்சு ஓடிடுவான். அப்ப பேங்க்காரன் யார் பிடிப்பான்? சூரிட்டி போட்ட உங்களை தான் பிடிப்பான். ஹல்லேலூயா. வேதவசனம் தெளிவா நீதிமொழிகள் சொல்கிறது, ஒருவனுக்கு நீயே கையெழுத்து போடாத, சூரிட்டி போடாத என்று வேதவசனம் நீதிமொழிகள் 22 வசனம் 26-27 சொல்கிறது. நீதிமொழிகள் 22 வசனம் 29 எந்த வேலை செய்தாலும் அதை உண்மையோடும் முழு மனதோடும் செய், அப்பொழுது உயர்வுகள் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. வேலை செய்யறனாக்கா முதலாளி பார்க்கும்போது தான் வேலை பார்த்தனா, உன் கண்ணுக்கு முதலாளி எங்கேயோ தூரத்தில் ஒரு நாள் பார்ப்பாரு, உட்கார்ந்து இருக்கத ப்ரமோஷன் போச்சு, இன்கிரிமெண்ட் போச்சு, எல்லாம் போச்சு. அப்ப வேலையில உண்மையோடும் கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் தான் என் எஜமானன், உண்மையோடும் முழு மனதோடும் செய்தாத்தான் உயர்வுகள் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று ஒரு தாயாரை பார்த்தோம். அவங்கள மருத்துவமனையில் போய் சென்று அவங்களுக்காக பிரேயர் பண்ணோம். பிரேயர் பண்ணும்போது அவங்களுக்கு 21 வயசு ஆகிறது. அவங்க சொன்னாங்க, நான் சிறு பிள்ளை முதல் கொண்டு இன்றைக்கு வரை என் வேலையில உண்மை உத்தமமாய் நான் இருப்பேன். ஏன்னா அதனால என் முதலாளிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வேலையை விட்டு நிற்கனா கூட என்னை வேலையை விட்டு நிற்க மாட்டாங்க. ஏன்னா நான் உண்மையும் உத்தமமாய் நான் வேலை செய்வேன் வேலையில என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்ப உங்க வேலையில உண்மையும் உத்தமாய் முழு மனதோடு நீங்க இருந்தீங்கன்னா ரிட்ரென்ச்மெண்ட்ல வேலை குறைப்புல போக மாட்டீங்க, உயர்வு உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பணத்தை பெருக்குவது எப்படி, என எப்படியாக கூடுதல் வருமானத்திற்கு யோசனைகள், கடனை எப்படி அடைப்பது எல்லாம் சொல்ல போறேன். காவலோடு கேட்க விரும்புறீங்களா? காத்து கொண்டிருங்க. அடுத்த தொடரில் இன்னும் உங்க நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர் எல்லாம் சொல்லுங்க.
செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் அவங்களுக்கு அனுப்புங்க. இது மிக மிக ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, செழிப்பின் வாழ்க்கை, பணப்பெருக்கத்தின் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக பிரார்த்தனை செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கடன் இல்லாமல் வாழ நீங்க உதவி செய்யுங்க. பணத்தை எப்படி சம்பாதிப்பது, அதை சேமிப்பது, எப்படி பெருக்குவது என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, எல்லா கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்களை எல்லாம் நீக்குங்க, வியாதிகளை நீக்குங்க. இந்த வாரம் முழுது பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.